அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வருகின்ற 24/2026 திங்கட்கிழமை அன்று அக்ஷய திருத்தியை நாள், வளர்பிறை திருத்தியை. இந்த அக்ஷய திருத்தியை என்றதுமே நாம் செய்ய வேண்டியது இறை வழிபாடுகள், மகாலட்சுமியுடைய வழிபாடுகள், லட்சுமி பூஜைகள், திருவிளக்கு பூஜைகள் செய்து தானங்கள் கொடுக்க வேண்டும். இப்பொழுது அக்ஷய திருதி என்றாலே எல்லோருக்கும் ஞாபகத்தில் வருவது தங்கம் வாங்க வேண்டும், வெள்ளி வாங்க வேண்டும் என்று. தங்கம் வெள்ளி வாங்கக்கூடியவர்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், அதை தானம் கொடுக்க வேண்டும். அக்ஷய திருதியை தானம் கொடுத்தால்தான் செல்வம் செழிப்பு ஏற்படும். இந்த அக்ஷயம் என்ற சொல்லே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியது. அதனால நமக்கு இந்த தமிழ் வருடங்கள் 60 வருடங்களிலே பிரபவ விபவ சுக்ல பிரமோதூத பிரஜோத்பத்தி ஆங்கீரச என்று இந்த வரிசையாக வந்து 60வது வருஷமாக அக்ஷய என்று நிறைவு வரும். அது மீண்டும் வளர்ந்து கொண்டு செல்லும். அக்ஷய என்று முடிந்ததும் அடுத்த வருடமாக மீண்டும் பிரபவ விபவ சுக்ல பிரமோதூத பிரஜோத்பத்தி ஆங்கீரச என்று வளர்ந்து கொண்டு செல்லக்கூடியது. அக்ஷயம் என்றால் வளர்ந்து கொண்டிருக்கும். எதை நாம் செய்தாலும் வளர்ந்து கொண்டிருக்கும். அதனால் செல்வத்தை வாங்கி வைத்தால், தங்கத்தை வாங்கி வைத்தால் வளரும் என்பது கிடையாது, தானம் செய்தால்தான் வளரும். அதனாலே தான் ஒரு வயோதிப பாட்டி அவருடைய வீட்டு வாசலிலே பவதி பிச்சாம் தேகி என்று ஆதிசங்கர பகவத் பாதாள் போய் நிற்கிற பொழுது அங்கே கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை. இன்றைக்கு அக்ஷய திருதியை தானம் செய்ய வேண்டுமே என்று தேடுகின்றால் எதுவும் அம்படவில்லை. தனக்காக மதிய உணவுக்காக தன்னுடைய விரதத்தை பூர்த்திக்காக ஒரே ஒரு நெல்லிக்கனி வைத்திருந்தாள். அந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து இந்த பவதி பிச்சாம் தேகி என்று வந்த இடத்திலே கொடுக்கிறாள். அதை பார்க்கிறார் ஆதி பகவத் பாதாள். வறுமையிலே வாடுகின்றாள் என்று எண்ணி இன்று அக்ஷதியை தானம் கொடுத்ததினாலே கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடினார். தங்க மழை பொழி நெல்லிக்கனியெல்லாம் தங்கத்திலே வந்து விழுந்ததாம் என்று புராணங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். எப்படி கிடைத்தது? தானம் கொடுத்ததினாலே தான் செல்வம் நிறைவு வந்தது. அதே போல குஷேலர் பால்ய நண்பனாகிய கிருஷ்ணனை பார்க்க செல்லுகின்ற பொழுது கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் வீட்டில் இருந்த ஒருபடி அவலை எடுத்து அதை தேங்காய்ப்பி போட்டு சர்க்கரை போட்டு பிசைந்தெடுத்து தன்னுடைய கட்டியிருந்த சால்வை துணியிலே முடிச்சாக கட்டி கொண்டு செல்லுகிறார். கண்ணனை பார்க்கிறார். எனக்கு என்னடா கொண்டு வந்தாய் என்று கேட்கிற பொழுது கூனி குனிந்து அந்த சால்வையிலே கட்டி வைத்திருந்த அவரை கொடுக்கிறார். கிருஷ்ணன் அதை எடுத்து அக்ஷயம் அக்ஷயம் என்று சாப்பிட்டான். அவனுடைய நிலைமை மாறியது. செல்வ செழிப்போடு வாழ்ந்தான் என்பதை எல்லாம் புராணங்களிலே பார்க்கிறோம். இது எவ்வாறு நடந்தது? தானம் கொடுத்தால்தான் செல்வ செழிப்பு ஏற்படும். எனவே இந்த அக்ஷய திருதியை தானம் கொடுக்க வேண்டும். தங்கம் வெள்ளி வாங்கி வைத்தால் வளராது. அதை தங்கத்தை வெள்ளியை வாங்கி நாங்கள் தானம் கொடுக்க முடியாது. தானம் கொடுக்கக்கூடியவற்றை நமக்கு எது முடிகிறதோ, வெள்ளை பச்சை அரிசி வாங்கி தானம் வாங்கி கொடுக்கலாம், வெள்ளை உப்பை வாங்கி தானம் கொடுக்கலாம், மல்லிகைப்பூ வாங்கி சுமங்கலிகளுக்கு தானமாக கொடுக்கலாம், பருப்பை கொடுக்கலாம், நவதானியங்களை கொடுக்கலாம், தேங்காய் எடுத்து கொடுக்கலாம். எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் தானமாக கொடுக்கின்ற நாள் தான் இந்த அக்ஷய திருதியை. தானம் கொடுத்தால்தான் சிறப்பே தவிர வாங்கி வீட்டிலே பூட்டி வைத்தால் வளராது. எத்தனையோ வருஷமாக தங்கத்தை வாங்கி வாங்கி வீட்டிலே பூட்டி வைத்திருப்பார்கள். தங்கம் வளர்ந்திருக்கிறதா? தானம் கொடுத்து பாருங்கள். மன சந்தோஷத்தோடு தானத்தை கொடுத்து பாருங்கள். அவர்கள் மனம் குளிர்ந்து அவர்களுடைய ஆசையும் இறையாசியும் நமக்கு கிடைக்கும். எனவே அக்ஷய திருதி என்பது தானம் கொடுப்பதற்கு சிறந்த நாள். தங்கம் வெள்ளி வாங்கக்கூடியவர்கள் வாங்குங்கள். அது ஒரு பகுதியை தானம் கொடுக்க வேண்டும். தானம் கொடுத்தால்தான் அக்ஷய திருதியினுடைய சிறப்பு. இந்த நல்ல சிந்தனை ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்று பிரார்த்தித்து